ஸோ நம்ம ராமநாதபுரத்தில் இந்த வருஷம் பொங்கல் திருவிழா நிறைய இடத்துல களை கட்டினாலும் காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த இடத்துல சூப்பரான ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த சக்கரங்களை மேலே சுத்துற மாதிரி இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேதம்மனோட ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த வெணு பார்ட்னர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ராமநாதபுரம் மக்களுக்குன்னு ஒரு கோல போட்டி வைக்கணும், பிரபல பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள நிறைய பேர் கிட்டத்தட்ட 90 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே இப்போ லைவாக வந்து கோலம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ராமநாதபுரத்து மக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்த பவர் பை அப்படின்னு சொன்னோம்னா ஐஸ்வர்யா மெட்டல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் யார் பண்ணுறாங்கன்னா தண்டோரா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்துல இருந்து நிறைய பேர் வந்தாலும் இந்த ஒரு அம்மனோட கோலம் போட்டிருக்க அக்கா வந்து திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி உங்க கோலம் செலக்ட் பண்ணால திருநெல்வேலியில இருந்து பஸ் பிடிச்சி வந்து இன்னைக்கு வந்து இந்த கோலம் போட்டுக்கிறதுலாம் பெரிய விஷயம். அக்கா திருநெல்வேலி இருந்து வரீங்களாக்கா? கோலம் போட்டிக்காண்டி திருநெல்வேலி வந்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு சந்தோஷம் மாதிரி இது மாதிரி பிரைஸ் வாங்கிருக்கீங்களா? எங்க நிறைய இடத்துல வாங்கியிருக்கோம். ஸ்டாட்டஸ்லாம் பண்ணுவீங்க. இது யார் அம்மனா? ஆமா, அம்மனா தமிழ் தாய் அம்மனா இல்ல எந்த மாதிரி? லக்ஷ்மி அம்மன். ஓ லட்சுமி. போற வரைக்குமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்கள்லயுமே 90க்கு மேற்பட்ட கோலங்கள் இருக்கு. நம்ம தாய்மார்கள்ட்ட பேசும்போது எல்லாரும் ஒதுங்கி போனாப்புல அக்கா கோலப்பொடி கையோட வந்திருக்காப்புல மைக்க வச்சுக்கா நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ராமநாதபுரம். எப்படி இந்த கோலப்பொட்டி இந்த சாயங்காலம் வைக்கிறாங்களா? எப்படி இருக்கு இந்த இடம்? இங்க நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். இங்க ஓ நீங்க டீச்சர்? என்ன போல இருக்கீங்க? ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கீங்க. ஓகே ஓகே. யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்? எனக்கு கிடைக்காது சார். ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு கிடைக்காது சார். எல்லாரும் நல்லா போட்டுருக்காங்க சார். இருந்தாலும் நம்மளோட நல்லா போட்டுருக்காங்க. நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணா சர்மானன் பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ணா சர்மானன் நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ண்ணே. ராம்நாட்ல நிறைய அப்டேட் வந்தாலும் திடீர்னு அந்த மக்களை பிடிச்சி கோலம் போட வைக்கணும், இந்த டேலண்ட்டை வெளில கொண்டு வரணும், இந்த ஐடியால எப்படி? ரொம்ப இது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறோம். ஆனால் பரவாயில்ல, நம்ம மக்கள் மத்தியில் வந்துட்டு நல்ல ரீச் ஆயிருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் வந்துட்டு பெருமளவில் மக்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே சந்தோஷமா எல்லாருமே வந்துட்டு நல்லா ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமா வேணும். அதை எதிர்பார்த்தா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. ஐஸ்வர்யா மெட்டல்ஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து பாத்திர வைக்கிறதோட கிடையாது, மக்களை சந்தோஷப்படுத்தணும், காணும் பொங்கலையும் சந்தோஷப்படுத்தணும். கண்டிப்பா போட்டியில கையில வந்து என்னதான் ஆர்ட் பண்ணாலும் அக்கா வந்து ஒரு டை வச்சிருக்காப்ல, ஒரு அரிப்பு மாதிரி கோலப்பொடி அள்ளி போட்டோம்னா டிசைனா வந்துருச்சு. அப்படியே இந்த கோலத்தோட கான்செப்ட் நம்ம மெயினா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து யாருமே வந்து போர் பண்ண முடியாது அப்படின்னு அக்கா கோலப்பட்டிலே சொல்றாப்புல. இந்தியாவுக்குள்ள வந்து ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து இது அந்த வெடிகுண்டு போற பீரங்கி, இது அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே லேடிஸ். கோலப்பொடி நார்மலா நம்ம அந்த தண்ணியை ஊற்றுவோம் கோலப்பொடி போடுவோம்னு இல்லாம தேச உணர்வு ஊட்டுற மாதிரி இந்தியாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு போடுறாங்க. ஸோ ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து இவங்களும் வந்து டைரக்டா போருக்கு போனவங்க, போர்ல அட்டாக் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தவங்களோட அவங்களோட ஒரு இதத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாச பறவைகள் அப்படின்னு 2 பறவை இருக்கு. அம்மா நல்லா இருக்கீங்களா? அழகுமா, சூப்பர்மா. யாருமா 2 பேரும்? ஒன்னு சின்ன பாப்பா, ஒன்னு பெரிய பாப்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பாவா? அம்மா பாப்பா என்ன பேசிக்கிறாப்ல? ஐஸ்வர்யா மெட்டல்ல பாத்திரம் கம்மியா கிடைக்கும், வாங்கிட்டு போயிடலாம். அப்படியா? ஐஸ்வர்யா மெட்டல்ல அப்படியாமா? சரிம்மா. ஐஸ்வர்யா கடைக்கு போயிருக்கீங்களா? பாத்திரம்ல எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்குமா? விலையும் கம்மியா தான் இருக்கும். வந்து ஒரு அழகான சின்ன குருவியும் பெரிய குருவியும் என்ன பேசிக்கிறது? மரத்துல உட்காந்துருக்கு. சாப்பாடு இன்னும் வரையல. சாப்பாடு இன்னும் வரல. அது சுகமேசில சொல்லி இருக்கு, வந்தவனும் வாங்கி கொடுத்துறதா. சரிமா ரொம்ப நன்றிமா. ஸோ நிறைய வந்து தத்ரூபமான ஓவியங்கள் பார்க்க முடியுது. அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா ராமநாதபுரத்துக்கு அடையாளம்னா தலைவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அந்த சிந்தனையோட இருக்கிற மாதிரி அவரை வந்து தேசிய கொடிக்குள்ளேயே வரைஞ்சிருக்காங்க. இந்த கோலப்பொடிகள் விஷயம் பார்த்தோம். அக்கா வந்து முனீஸ்வரி அக்கா RS மங்கலத்துல இருந்து பஸ் பிடிச்சி வந்திருக்காப்ல. வந்தே மாதரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து இந்த உப்பு கல்லில வந்து கோலப்பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஆர்ட் பண்ணியிருக்காப்ல. ஸோ அதுக்குள்ள இந்தியா கொடி, இந்தியா தேசத்தோட வரைஞ்சு அதுக்குள்ள ஒரு புறா இருக்கு. இந்த புறா வந்து சமாதான புறான்னு நினைக்கிறேன். அது பக்கத்துல கோயில், சர்ச்சு அப்படிங்கிற மாதிரி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமா பண்ணியிருக்காப்ல. ராமநாதபுரம்னாலே 3 மதங்களும் ஒன்னா இருக்கிற மதம் தான். இந்த கோலம் பேரு 3D கோலம் அப்படின்னு. அப்படின்னா 3 டைரக்ஷன்ல தெரியுமா? நம்ம 3 டைரக்ஷன் நின்று பார்த்தாலும் தெரியும். ஆனா அக்கா வந்து ஒரு புது கான்செப்ட் வச்சிருக்காப்ல. இந்த சைட்ல இருந்து பார்த்தா அந்த சக்கரங்களை மேல சுத்துற மாதிரி இருக்கு.
அப்படின்னு 3D கோலம்னு வச்சுக்கிறோம். ஆனா நல்லா இருக்கு அக்காவோட கோலம், டிஃப்ரெண்டா பண்ணிருக்காப்ல. 5 மணிக்குள்ள போட்டு முடிச்சிடலாமாக்கா? சரி ரைட். அப்படி இல்லைன்னா இருக்கிறத வச்சு காமிச்சிக்கிற வேண்டியதான். இப்படி நடத்தும்போது எந்த அளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை நடத்தினா ரொம்ப அந்த பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டு நம்ம பாட்டுல கோலப்பொடியில ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கலாம். மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கடைக்காரர் நடத்தினா போதும், எல்லாரும் நல்லா நடத்தாப்ல. கோல போட்டியில என்னதான் மும்முரமா போய்கிட்டு இருந்தாலும் அதிகமா நம்ம கேட்கிற சவுண்டு அந்த அக்கா கோலம் நல்லா இருக்கு, அந்த அக்கா சூப்பரா போட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் மாத்தி சொல்லிக்கிறாப்ல. இங்க இருக்கிறது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்ப உயரமான கோயில் அந்த கோயில் மட்டும்தான். அக்கா வந்து இந்த ஆண்டாளை வந்து ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்காப்ல. ஸோ ஆண்டாளோட ஹைலைட் அவங்க தலையில வச்சிருக்கிற அந்த உச்சி குடுமின்னு நினைக்கிறேன், அது பேர் சரியா தெரியல. அதுதான் அவங்களோட ஸ்டைலு. கையில வந்து கிளி வச்சிருக்காப்ல, மீனாட்சி அம்மா கொடுத்துட்டு போனதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா சூப்பரா இருக்கு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோலம். அப்படியே பார்க்கும்போது இந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோயில இருந்து வந்திருக்காப்ல. நிறைய நம்ம தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க முகத்தை காட்டாதீங்க, எங்க கோலத்தை காட்டுங்க, என் கோலம் நல்லா பேசும் அப்படின்னு நிறைய பேசுற கதையா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கு. அக்கா என்ன செஞ்சிருக்காப்ல, சாணியை எடுத்து அதை மொழுகி மஞ்சள் இதெல்லாம் அடிச்சு இந்த ஏரியாவை தகதகன்னு வச்சிருக்காப்ல. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பக்கத்திலேயே அக்கா வந்து ஒரு சூரியகாந்தி பூ வச்சிருக்காப்ல. இந்த இடங்கள்ல வந்து நம்ம தமிழருடைய பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடங்களை சமதளப்படுத்தி அதுக்கு மேல சாணி தெளிச்சு அதுக்கு மேல வந்து மஞ்சள் தெளிச்சு தான் கோலம் போடணும். சோ அந்த ஒரு விஷயத்த அக்கா நேரு கோலம் எடுத்து சூப்பரா பண்ணிருக்காப்ல. இந்த ஊர்மா நம்மளுக்கு பாசிப்பட்டம் சந்திரகுலம் நடக்குமே. ஓகேமா. சோ அதனால பச்சை கலர்ல வந்திருக்கீங்க. அக்கா பாசிப்பட்டம் பறைசாற்றும் வகையில இது என்னக்கா சூரியகாந்தி பூ. ஓகே எவ்வளவு. ஸோ நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது விவசாயம் கோப்பம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய உலகில் வந்து எல்லாமே ஆதியம் வந்தோம்னா தலைவர் மட்டும்தான். சிவனோட வந்து அவரோட நாகப்பிரதிஷ்டை பண்ண மாதிரி நீட்டா பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லான ஒரு கோலம் அப்படின்னு சொன்னா இந்த ட்ராக்ல நம்ம பார்த்தது இங்க மட்டும்தான். அந்த சிகப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை அந்த மாதிரி எல்லாமே ஆர்ட்டா பண்ணி கலை நியமிக்க ஒரு கண்கவரும் ஒரு கோலம் சொன்னா இந்த கோலம் தான் சொல்ல முடியும். ஒரு அழகான கோலத்தை இங்க வந்து சூப்பரா பண்ணது சந்தோஷ் என்ன ஒய்ஃபு கீழே கல்ல இருந்து வந்திருக்காப்ல. சூப்பரான ஒரு கோலம். என்ன செஞ்சிருக்காப்ல, இது ஒரு டிஃப்ரெண்டான ரங்கோலி. நிறைய மெனக்கெட்டு இருக்காப்ல, உள்ள கலரிங்ஸ் எல்லாமே போட்டு எல்லாருமே கீழே கரையினால யூனிஃபார்ம் சரியில வந்திருக்காப்ல. 4 பேருக்கும் பிரைஸ் அப்படின்னு. இந்த சைடு பார்த்தோம்னா விவசாயம் காப்போம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். குருவிலாம் பறக்குது, சூரியன்லாம் உதிக்குது. காலையிலேயே வந்து தலைவர் வந்து அந்த கலப்பை எடுத்துட்டு போயிட்டு மாடு தனியா போகுது, ஏறு உலக போறாருன்னு நினைக்கிறேன். வீடு பூட்டிருச்சு. ஸோ இந்த கோலமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய ஸ்பேஸ் யூஸ் பண்ணிருக்காப்ல. எப்படி பார்த்தாலும் 10க்கு 12 ஃபிளக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல கோலம். ஸோ வீடியோல பார்த்துருப்பீங்க தாய்மார்களே, இந்த மாதிரி கோலம் உங்க வீட்லயும் போடுங்க, பக்கத்து இருக்காரா சண்டை போடுங்க. ஸோ முத்துப்பேட்டையில இருந்து நம்ம அக்கா வந்து ஒரு சூப்பரான கோலம் போட்டிருக்காப்ல. வீரமங்கை வேலுநாச்சியாரா நிறைய பேர் போட்டோல பார்த்திருப்போம், படத்துல பார்த்திருப்போம். அதாவது கோலத்துல பாக்குறது இங்க மட்டும்தான். வெள்ளை குதிரை ஏறி வீச்சரவ கையில இருந்து கருப்பு சாமிக்கு தான் பாட்டு இருக்கும். தலைவர் ட்ரோன்லாம் போட்டு பறக்க விடுறாப்ல. அப்படியே பார்த்தோம்னா அவங்க என்ன ஒரு கண்டிஷன்ல இருந்தாங்களோ, ஒரு போருக்கு எப்படி போனாங்களோ அந்த மாதிரி அவங்களோட அந்த வாளு, அதுக்கப்புறம் அந்த கேடயம், அந்த வெள்ளை குதிரை எல்லாத்தையுமே சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. வடநாட்டுல வந்து ஜான்சி ராணி லக்குமாய் பெரியாள்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பெரியாள் வந்து நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் தான். ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோட ஒரு பொண்ணு, வீரம் வளைஞ்ச பொண்ணு சொல்ல முடியும். சோ முத்துப்பேட்டையில இருந்த ஒரு பொண்ணு வந்து சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. என்னன்னா இங்க வந்து ஒருத்தர் வந்து கதிரை அறுக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த மாடுகள் எல்லாமே உள்ள ஏற போட்டி நடக்குது, ஒரு அக்கா களை எடுக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு விவசாயத்தை சூப்பரா எடுத்து அந்த நாட்டு வரைக்குமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்ல. இந்த ஒரு போட்டி நடத்துறது ஐஸ்வர்யா மெட்டல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டுல வந்து ஐஸ்வர்யா மெட்டல்ஸ் பாத்திர வரைக்கும் இருந்துருக்காப்ல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பொங்கல் பானை, அதுக்கப்புறம் மயில், மேல பார்த்தோம்னா நம்ம தேசிய பறவை மயில். அந்த மயில் பொங்க பானையோட நம்ம பாக்குறோம். எப்பவுமே வந்து மாடுகள் பொங்க பானைகள் தான் கான்செப்ட். மயிலோட பொங்க பானைன்னு அக்கா வந்து பண்ணிருக்காப்ல. அக்காவும் ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோயில் தெரியும் சொன்னாப்ல. நிறைய மக்கள் ராமநாதபுரத்துல இருந்து பண்ணிருக்காப்ல. இங்க என்ன சொல்றாங்கன்னா கோலம் வாழ்க்கையை வண்ணமயம் மாற்றம். எழுத்துக்கே மார்க் பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காப்ல. இந்த ஒரு கோலத்தை நம்ம பார்க்கும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு. அக்கா எந்த ஊருக்கா? ராமநாதபுரம். சூப்பர். என்ன எழுதிருக்கீங்க? கோலம் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றிடும். உண்மைதானா? எப்படி? டெய்லியும் காலையில கோலத்தை கலர்ஃபுல்லா பார்த்தாதான் வாழ்க்கை ஒரு இனிமையா ஆரம்பிக்கும். அதை குறிச்சு நான் இந்த மாதிரி போட்டேன். அப்ப மார்கழி மாசம் மட்டும் ஏன் கோலம் போடுறோம்? அது யாரையா எந்திரிச்சு போட்டா நல்லது அப்படின்றதுக்காக அந்த காலத்துல இருந்து நல்லா இருக்கும், நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனால மார்கழியில காலையில எந்திரிச்சு போட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ். அப்ப அந்த வெள்ளை கலர் புள்ளி கோலம் போட்டா நல்லா இருக்காது, இந்த மாதிரி கலர் கோலம் போடணும். ஆமா, டெய்லியுமே போட்டாலுமே அது நல்லதுதான். ஓகே, அதாவது பெண்களோட திறமையை காட்டுறது இந்த கோலத்துல மட்டும்தான். இதுக்கு மேல எதுவும் போட்டு வாங்கிருக்கீங்களா? பிரைஸ் எதுவும் வாங்கிருக்கீங்களா? இல்ல. இது வரல. பேருக்கா? மூவிஸ் ராணி. எந்த ஊருக்கா? ராம்நாடு. அக்கா மூவிஸ் ராணி ராம்நாட்ல இருந்து வந்திருக்காப்ல. தயவுசெய்து ஜட்ஜஸ் இதை பாத்தீங்கன்னா அக்காவோட அந்த கண்டென்ட் கோலத்துக்கு அக்காவுக்கு ஒரு நல்ல பரிசு வரைஞ்சு அரச முறை தான் இல்ல, பட் அந்த பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காப்ல. அக்காவோட நம்பர் வந்து 649. அவ்வளவு டோக்கன் போயிருக்கு. கோலங்கள் நிறைய பார்த்தும் போது கிரியேட்டிவிட்டியான கோலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு உலகத்தை வந்து எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாசம்னு 5 பஞ்சபூதங்களையுமே ரொம்ப அழகா அந்த சுத்தி எல்லா பகுதியிலையும் வரைச்சு. இப்ப பிறந்த அந்த பாப்பா கல்யாணம் முடிச்சு சீர் கொடுக்கும் போது இந்த உலகத்தை நல்லா கொடுத்துட்டு போற மாதிரி நீங்களும் கொடுக்கணுங்கிற கான்செப்ட்.
ஸோ ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. அக்காவோட கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கு. கண்டிப்பா சயின்ஸ் டீச்சரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பேட்டரி கிட்லாம் வரைஞ்சிருக்காப்ல. இது ஒரு கான்செப்ட். சூப்பர்மா. பாப்பா நல்லா கோலம் போட்டுருக்காப்ல. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 2 மணி நேரமா? எப்படிமா இந்த ஜெனரேஷனோட பிள்ளைங்க எல்லாம் கோலம் போட மாட்டாங்களே, எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றீங்க? அம்மா போட சொன்னாப்லையா? இப்ப ஐஸ்வர்யா மெட்டல்ஸ்காரரு பரிசு கொடுக்க போறாரு. என்ன கொடுப்பாரு? தட்டு, சில்வர், குண்டா, வேற எதுவும் கொடுப்பாரா? ஏதோ ஒண்ணு கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிருவோம். மன திருப்தி கோலம் போட்டிருக்கான். ஓகேமா. உணவில்லையே உழவில்லை. கரெக்டா? ஓ, உணவு இல்லைன்னா நம்ம உணவு பண்ண முடியாதுங்கிற கான்செப்ட்ல சொல்லிருக்கீங்க. ஓகேமா. பரிசு கிடைக்குமா? கிடைக்கும். கான்ஃபிடன்ட் லெவல்ல இருக்காப்ல. சாஃப்டா இருக்கு. கோலம் நல்ல கான்ட்ராஸ்டா. சோ அக்கா கோலம் சொன்ன மாதிரி அந்த பஞ்சபூதங்களோட கான்செப்ட் இதே ட்ரை பண்ணு. தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது புதுப்பானை பொங்கல் போல் பிறக்கட்டும் புது வாழ்வு திகட்டாத கரும்பு போல. ஓ, கரும்பு போல திகட்டாம ஒரு இனிமையான வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்க. சூப்பர்மா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம எந்த தெரியும்? வைகை நகர். ராமநாதபுரம் வைகை நகர்ல இருந்து வந்தனால அக்கா அந்த வைகை தண்ணியை குடிச்சு நிறைய கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்காப்ல. தித்திக்கும் தமிழ் போல தென்மதுரை வைகை நதி மாதிரி வைகை நகர்ல இருந்து மாஸ் பண்ணிருக்காப்ல. அங்க நிக்கிற பாப்பா ஏன் திரும்பி நிக்கிறாப்ல? சூரியனை பார்த்து ஓ, சூரியன் அந்த பக்கம் நிக்குது. அதனால வேற லெவலு கான்செப்ட் தான் காசு. அந்த மஞ்சப்பானையில வந்து பொங்கல் பொங்குது, வலியுதியமா சூரியன் வந்து உதிச்சிருச்சு. அப்ப இந்த அம்மா திரும்பாது கும்பிடுற அதுல அம்மா எடுத்துருக்கலாம். பேருமா பேரு? என் பேரு பரமேஸ்வரி. பரமேஸ்வரி. சூப்பர்மா. உலகாலும் பரமேஸ்வரி. மதினி வயல். பனிதி வயல் அப்படி ஒரு ஊர் இருக்கு. சரிம்மா சரிம்மா. நம்ம ஊர்ல விவசாயம் நல்லா நடக்குதா? சரிம்மா. ராமநாதபுரத்துல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? ராம்நாட்ல தான் இருக்கு வீடு. என் பொண்ணு இல்லம்மா, நம்ம ராமநாதபுரத்துக்கு அதை எத்து அப்படின்னு சொன்னா ராமநாதபுரம் ஊர் பிடிக்குமா உங்களுக்கு? எல்லாமே ஒரு சந்தோஷமா ஒற்றுமையா பொறுமை ஒற்றுமை எல்லாரையும் தன்னாலக்கூடிய சக்தியோட இருக்கும் ராம்நாடு. தன்னால கூட சக்தி ராமநாட்டுல இருக்கு. அம்மா பாத்தீங்களா வேற லெவல்மா. ராஜாக்கள் எல்லாம் தெரியுமா? ராமநாத ராஜாக்கள் பத்தி அவங்கள எப்படி? சேதுபதி எல்லாம் சேதுபதி அவங்க அதுக்குதான் சொல்றேன் நானு. யார் வந்தாலும் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒரு ராம்நாடு ஒரு வீரமண்டிய கட்டவனுக்கு அடைக்கல முடிஞ்சது நம்ம தான். அம்மா அம்மா வேற லெவல்ல பண்றீங்கம்மா. அப்ப வாள் எடுத்து வீசிடுவாப்ல எதிரிகளே எல்லாத்தையுமா. எப்பவுமே துணிவே துணைன்னு போறது ராம்நாடு. தன்னம்பிக்கை தைரியம்னா அது ராம்நாடு தான். ஓகேமா ஓகேமா. சூப்பர்மா. தேங்க்ஸ்மா. பரமேஸ்வரி பட்டு பட்டுன்னு பேசினாப்ல. சேதுபதினா யாருன்னு சொல்லிட்டாப்ல. தேங்க்ஸ்மா. பரமேஸ்வரி அம்மா கைவண்ணம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் மாதிரி அந்த ராமநாதபுரத்தோட குறியீடு குண்டுமலை சேப் மாதிரி அம்மா சூப்பரா வரைஞ்சிருக்காப்ல. 4 தாமரையில் சுத்தி வந்து வீரன் பட்டி அப்படின்னு ஒரு கடற்கரை நகரம் கோஸ்டல் ஏரியா. இது என்ன கான்செப்ட்மா? என்ன இருக்குள்ள? விவசாயம். பம்ப் செட்லாம் வருது. என்ன கணக்கு? விவசாயத்துக்கு தண்ணி வட்டி. ஓ, ஒருத்தவங்க தண்ணி பாய்ச்சுறாங்க, ஒருத்தவங்க களை எடுத்துறாங்க, ஒருத்தவங்க ஏர் உழுவுறாங்க, கடைசியில அறுவடை பண்ணிடுறாங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரத்துல தான் விவசாயம் அதிகம் பண்றாங்க. உண்மைதானா? அத இல்லையா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 2 மணி நேரம் போட்டுறீங்க. 2 மணி நேரம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணிருக்கோம். அவுட்புட் எப்படி வந்திருக்கு? நல்லாவே வந்திருக்கு. நீங்க தான் சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதாவது ராமநாதபுரத்தையே கண்ணுல பார்த்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணிருக்கோம். நான் ஜட்ஜ் இல்ல, இன்னொருத்தர் தான் மார்க் போடுவாரு. பிரைஸ் கிடைக்குமா? தெரியாது. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் கோலம் போட்டாச்சு. நம்பிக்கை அதான. எல்லா கல்யாணத்துல சில சொல்ல வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்போ இந்த கோலத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, உயிர் விதைப்பவன் கடவுள் என்றால் உயிர் வாடி விதை விதைப்பவனும் கடவுள். அதாவது கடவுள் உயிரை படைப்பாரு, அதை வாழ்றதுக்கான விதையை படைக்கிறதே நம்மள விவசாயம் சொல்றாப்புல. பம்பு செட்ல தண்ணி வர்றது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல களை எடுக்கிறது, ஏர் உழுகிறது, அதுக்கப்புறம் கதிரை வந்து நம்ம எடுத்து நெர்மணியை கொண்டு வந்து சின்ன பிள்ளையெல்லாம் குட்டீசுகள் எல்லாமே பயங்கரமா ஆட்டம் குழந்தையெல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன விஷயம்? ஒன் சைடு காடா இந்த சொசைட்டில ஒன் சைடு காடா ட்ரீட் பண்றோம். யார? லேடிஸ் பெண்கள் வந்து கடவுள் கடவுள் மாதிரி ஒரு சைடு ட்ரீட் பண்றோம். இன்னொரு சைடு ரொம்ப அபியூஸ்மென்ட் நடக்குது. ஒரு ஆசிட் கைய பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய அபியூஸ்மென்ட் நடக்குது. நிறைய பாக்குறாங்க. ஒரு உமன் எம்பவர்மெண்டா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு, அதே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணா எப்படி இருப்பாங்கன்னு பெயினை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவுமே ஒரு மாதிரி வீரமா இருக்கணும் அப்படிங்கறதா த்ரோ யுவர் பெயின் இன்டு டஸ்ட். சோ உங்களுக்கு ஒரு வலியோ தயக்கமோ இருந்தா தூக்கி வீசிட்டு இந்த மாதிரி ஒரு ராணியா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நம்ம ராமநாதபுரத்துல உள்ளவங்க ராணிக்கெல்லாம் தனியா நாடு கொடுத்துருவாங்களா? இந்த கான்செப்ட் தெரியுமா? என்ன கான்செப்ட் அது? வேலுநாச்சியார். வீரமங்க வேலுநாச்சியாருக்கு தனி நாடே கொடுத்தது ராமநாடு. அப்ப ராமநாதபுரத்துல வளர்ற பொண்ணுங்க எல்லாமே வீரத்துல கெத்தா இருப்பாங்க, தைரியத்திலயும் கெத்தா இருப்பாங்க. நம்ம ராமநாதபுரம் தானா? இப்ப ஏதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து போர் எடுத்து வந்தா இங்க இருந்து வால் எடுத்துட்டு போற ஐடியா இருக்கா? பாத்தீங்களா? பேசுறத பார்த்தால 10 பேரை க்ளோஸ் பண்ணிருப்போம். வாழ்த்துக்கள்மா. இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பேரு? துர்காதேவி. நீங்க? நல்ல பேர். துர்கமன் பாத்தீங்களா? கையில கத்தியோட இருப்பாப்ல. நிறைய இந்த இடத்துல வந்து விவசாயம் காப்போம் சொல்லியே வச்சிருக்காங்க. ராமநாதபுரத்துல வந்து விவசாயம் பண்ணிருக்கோம். அம்மா நீங்க தான் வரைஞ்சதா? சூப்பர்மா. எந்த ஊர்ல இருந்து தெரியுமா? முடிவீரன் பட்டினம். அந்த ஊர் என்ன ஃபேமஸ்? ஏன் முடிவீரன் பட்டினம் பேர் வச்சிருப்பாங்க?
அது தெரியாதுங்க. ஏதோ ஒருத்தர் நல்ல வீரன் இருந்திருக்காரு, ஒரு முடி வீரன் சுட்டி இருக்காரு. இந்த கான்செப்ட் என்னது, என்ன பண்ணிருக்கோம்? விவசாயம் ஆ. கணவருக்கு பக்கபலமாக என்னைக்கும் மனைவி துணையாக இருப்பார். எந்த வேலையிலும் மனைவி துணையாக இருப்பார் கணவனுக்கு. டீ கேட்டா போட்டு தர மாட்டான். ஏன் வேலைக்கே துணையா இருக்கல, டீக்கு துணையா இருக்க மாட்டாளா? டீ போல தருவா. ஓகே ஓகே ஓகே. சோ சிவன் இல்லையே சக்தி இல்லைன்னு இல்ல, சொல்றீங்க. ஆமா ஓகே ஓகே. சோ அதான் சொல்லிருக்கீங்க. ஆமா. ஓகேவா? விவசாயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு அதையும் முக்கியத்துவமா ஓ. கலப்போட விவசாயம், ஆ. விலங்குகளை நம்மளோட இருக்க பிராணிகளும் நம்மளுக்கு உதவி, நம்மளோட உழைப்புக்கு ஓ, அதையும் உதவி, வச்சிருக்கீங்க. அதையும் நான் வந்து கோலத்துல காட்டி சூப்பர். இவங்களுக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கா? இருக்கு. ஆனா கேமரா அப்படி பேர் என்ன சொன்னீங்க? காளீஸ்வரி. அம்மா பேரு காளீஸ்வரி. இது நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது வேற குரூப். ஓகே, ரொம்ப நன்றி. காளீஸ்வரி தான். தேங்க்ஸ். சிமெண்ட்ஸ் ராஜேஷன் ராம்நாட்ல பல பில்டிங் கட்டியிருக்காப்ல. ஆனாலும் திடீர்னு எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஓரத்துல இருக்குன்னு சொல்ற அளவுக்கு மீடியாக்குள்ளே வந்து இந்த ஐஸ்வர்யம் மட்டும் டெவலப் பண்ணது அண்ணன் தான். அந்த ஐஸ்வர்யம் மட்டும் இவ்வளவு பெரிய கோலப்பட்டி வச்சிருக்காங்கன்னா இது எப்போதாலும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா ஐஸ்வர்யா மெட்டல்ஸ் எப்பயுமே இனோவேஷனான ஐடியாஸ் யோசிப்பாங்க. எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆட் எடுக்கிறதாட்டும், ஆஃபர் கொடுக்கறதாட்டும், இப்போ மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு மக்களை ஒரு என்கேஜ் பண்ணிட்டாங்க பாருங்களேன். மக்களையும் என்கேஜ் பண்ணி ஒரு கோல போட்டி நடத்தி அது மூலமா ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. கண்டிப்பா பப்ளிக்கையும் என்கேஜ் பண்றாங்கிறது. இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறதுல வந்து ஐஸ்வர்யா மெட்டல்ஸ் எப்பயுமே கண்டிப்பா. அந்த பாத்திர கடை பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பா பளிச்சுன்னு இருக்கும். பாத்திர கடை பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஊர் மக்கள், நம்ம ஊர் தங்கச்சி, அக்கா முருக, தங்கச்சி முருக எல்லாரும் நீட்டா சேலை கட்டி பளிச்சுன்னு கோலம் போடும் போது எந்த அளவுக்கு மனசுல சந்தோஷம். இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் லீவு எல்லாருமே இந்த காணும் பொங்கலுக்காக நாளைக்கு வெளியில போவோம், ஊர் சுத்துவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு என்டர்டைன்மெண்டா வந்துருச்சுல, ஒரு பிளசண்டா இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல ராமநாதபுரத்துல க்ரௌ அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஜினியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. சோ ராமநாதபுரத்தை அடுத்த லெவல் கொண்டு போறது நீங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி திடீர்னு ஒரு கோலப்பட்டி வச்சிருக்காங்க, நிறைய மக்கள் என்கேஜ் பண்ணிருக்காங்க. இந்த இடம் எப்படி ஃபீல் எப்படி இருக்கு? உண்மையிலே ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. சோ இது பெரிய லெவல்ல வரட்டும்னு சொல்றீங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல வந்துருச்சு. ராமநாடு வளர்ந்துருச்சு. ஓகே. திடீர்னு நம்ம மக்கள் எல்லாத்தையும் நேரில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குண்ணே? ரொம்ப பெரிய சந்தோஷம். அது காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம அந்த மக்களை பாக்குறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வேற லெவல் ஃபீல் இருக்கு. வேற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி க்ரோ ஃபோரம் எப்படி ஒரு இனோவேஷனா உருவாக்குறோமா, அது மாதிரி இந்த கோலப்பட்டி அவங்க பண்றாங்க பாருங்க. யூனிட்டி ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. கண்டிப்பா. சபிக்கனே இப்ப க்ரௌட் நீங்க தான் வந்து ஓகேண்ணா சேர்மன். இப்ப ராமனோட அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து ராமனோட பெரிய அளவுல கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. கோலப்பட்டி தாண்டி வேற ஏதாவது நம்ம ஐடியா இருக்கா? இல்ல, நம்மளுக்கு நம்ம மாவட்டத்தோட முன்னேற்றத்துக்காண்டி நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம். இது முன்னேற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டோட முன்னேற்றம், நம்மளுடைய இந்தியாவோட முன்னேற்றம், அதான் நம்மளுடைய இலக்கு. அதுக்காக எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம முன்னின்று சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த போட்டிகளை, இந்த நிறுவனங்களை மென்மேலும் வளர்றதுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்ம நாடு சேர்ந்து வளரணும். அதான் நம்மளுடைய நோக்கமே. கண்டிப்பா இந்தியா பெரிய அளவுல வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா நிச்சயமா. ஆனா ரீசெண்ட் டேஸ்ல ராமநாதபுரத்தோட நிறைய அப்டேட் வந்து க்ரோ குரூப் வச்சு நடந்துட்டு இருக்கு. உங்களோட பங்களிப்பு ராமநாதத்துக்கு பெரிய உதவியா இருக்கு. இல்ல, அது எப்படின்னு கேட்டா எல்லாருடைய பங்களிப்பு தான். ஓகே. அதான் நம்ம மெம்பருடைய பங்களிப்பு, நம்ம மக்களுடைய பங்களிப்பு தான். காரணம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய நோக்கமே நம்மளுடைய மக்கள் தான், நம்மளுடைய நாடு தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் நாங்க முன்னின்று அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா சிறப்பா பண்ணி கொடுக்கறது எங்களுடைய வேலையை. சமீபத்துல நடந்த ராஜா இருந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். அக்காவோட கான்செப்ட் எப்படின்னு சொன்னா, டோன்ட் அடிக்ட் மொபைலே, விவசாயம் காப்போம். அது என்னக்கா, எம்மதம் சம்மதம், ஆண்கள் பெண்கள் என்ன ஆணும் பெண்ணும் சமம். ஓகேக்கா. ஐஸ்வர்யம் பொங்கட்டும். ஐஸ்வர்யா மெட்டல்ஸ்கார் நடத்துற போட்டினால ஐஸ்வர்யம் பெருகட்டும். எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஓகே. அப்போ ஐஸ்வர்யா யாரும் நம்ம ஊர்ல இருக்காங்களா? அது தெரியல. எப்படிலாம் குதிரக்குமா கேள்வி கேட்க கூடாது. எவ்வளவு நேரம் ஆச்சுக்கு அந்த கோலம் போடுறதுக்கு? 2 hours ஆச்சுனா. 2 hours. சூப்பர். கம்ப்ளீட்டா போட்டீங்க. பரிசு கிடைக்குமா? அது எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்காதுன்னு வாய்ப்பு இருக்கு. கிடைக்காது. நம்ம பிரைஸ் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க உங்க கோலம் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களை பத்தி பேசிக்கிட்டாங்க. உங்க பேரு? என் பேரு ஷாலினி. அக்கா பேர் ஷாலினி. அப்போ குரூப்ல பேசிட்டு இருந்தாங்களா, ஷாலினி கோலம் நல்லா இருக்கு அப்படின்னு? இல்லக்கா, உண்மையிலே நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு காமெடிக்காரனுங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நம்ம அக்கா, தங்கச்சி, நம்ம ஒய்ஃபு, பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு இடங்களை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுறது நம்மளுக்கு எந்த அளவு சந்தோஷமா இருக்கு? பொதுவாக பெண்கள் வெளிவராத காலங்கள் 2000 முடிஞ்சிருச்சு. ராமநாதபுரம் இப்போ டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆயிட்டாங்க. இந்த காயின் அப்ப இல்லாம இருந்துச்சு, இப்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அக்கா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஐஸ்வர்யா லட்சுமி ஏரியோல் ஐஸ்வர்யா மெட்டல் மூலமாக கிடைக்கும்னா அக்காக்கு நிச்சயமா பரிசு கிடைக்கும். வேற லெவல்ல பண்ணிருக்காப்ல. ஐஸ்வர்யா மெட்டல் வாங்க அப்படின்னு. இதுக்குள்ள பார்த்தோம்னா உழவில்லையே, அதாவது விவசாயம் பண்ணலன்னா ஒரு நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. திறமையான ஒரு கோலம். அது மயிலா? இதுக்கு தான் நீங்க பேசணும்னு சொல்றீங்க. நெல்மணி வச்சிருந்தா மயில் வந்துருமா?
ஸோ இந்த ஒரு திருவிழாவில் நம்ம ராஜ மோட்டர்ஸ் நல்ல முத்தவனை சந்திச்சிருக்கோம். ஆனால் நல்லா இருக்கீங்களாண்ணே? வணக்கண்ணே. சமீபத்தில்ண்ணே ராமநாதபுரத்தில் நடக்கிற என்டர்டைன்மெண்ட் எல்லா இடத்துக்குமே ஸ்பான்சர்ஸ் பார்த்தா ராஜ மோட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது எப்படிண்ணே இங்க இருந்து? இல்லை, ஆக்சுவலாக என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அவசியம். உழைப்புனே எல்லாரும் இருக்கும். அதான் இந்த நியூ இயர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்பாடு, கலை, அறிவியல் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறாங்க நம்ம மக்கள். இதுல வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க. மனிதனுக்கு வந்து இது ரொம்ப அவசியம். எல்லாரும் கூடி வாழ்ந்த வாழ்க்கை இப்ப கிராமிய இதை வந்து நேரடியா பாக்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆரோக்கியமான போட்டிகள் இந்த மாதிரி நடத்தும் போது ரொம்ப மன நிறைவு. நீங்க ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கீங்க, அடிக்கடி ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி நீங்க ராமநாதபுரத்தை பத்தி ஏதாவது வார்த்தைகள் சொல்லாமா? அடிக்கடி வரணுமா கூடாதா? கண்டிப்பா கண்டிப்பா வரணும். என்ன இல்ல அடிக்கடி வரீங்க மீன்ஸ் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷம். இல்ல, இது என்ன ராமநாதபுரம் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தைகள் அத சந்தோஷமா? இது வந்து இந்த இதுல வந்து நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா எங்க ராமநாதபுரம் நீ மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிற வர அது தப்பு. இது பொதுவான ராமநாதபுரம் எங்களுக்கும் பொருத்தம், எல்லாத்துக்கும் பொருத்தமானது. பூர்வீகம் பிக் பாஸ்ல கமல் சார் சொல்லியிருப்பாரு பரம்பக்குடின்னு. ஸோ என்னோட பூர்வீகம் ராமநாதபுரம். ஸோ அதனால நான் அடிக்கடி வரேன். நான் பிறந்துள்ளதெல்லாம் மதுரை, இருக்கிற சென்னையில் அங்கே இருந்தாலும் சரி. இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்ட பெரிய மனுஷங்கள்லாம் அங்கே காமிக்க, இந்த மாதிரி பெரிய மனுஷன்லாம் இருக்கும்போது அடிக்கடி வரணும். வரல அப்படின்னா சரி சங்கடப்படுவாங்க. ஆமா ஆமா, அப்புறம் கேட்டு போட்டுருவாங்க என்கிட்ட போகும்போது, விரட்டுறாங்க அன்பா அன்பா விரட்டி. ஆமா, ஸோ எப்படி போய்